அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடும் என்று அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. கட்சியை முழுமையாக தன் ஆளுகைக்குள் கொண்டு வருகிறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் திரு சுப்ரத்னம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைந்திருக்கிறாங்க. விரைவில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆகியோர் இணைய இருக்கிறார்கள். வணக்கம். திருமிகு லட்சுமி, சார்பு அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதை தொடர்ந்து கள ஆய்வு அப்படின்னு பல இடங்களில் அதற்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து கள ஆய்வையும் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து தற்போது பொதுக்குழு அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அடுத்தடுத்து கட்சியை ஒரு வைப்ரண்ட் மோடுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் திட்டங்களாக இதை பார்க்கலாமா? பொதுக்குழு செயற்குழு அப்படின்றது வழக்கமாக அதிமுகவில் இந்த பீரியடில் தான் இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே வழக்கமாக இருக்கும். இது ஆமாம், பைலா படிங்கிறத விட வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடணும். இது வந்து ஒரு சம்பிரதாய முறைப்படி நடக்கக்கூடிய பொதுக்குழு. இந்த வருஷத்துக்கான பொதுக்குழு நடக்க தான் வேணும். கட்சிக்குள்ளாக எல்லாமே அந்த சார்பு அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டது. அது போக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதிக்குமான செயல் வீரர் கூட்டம் கூட நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ சட்டமன்ற தொகுதிக்காக சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பகுதியிலையும் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக தலைமையிலிருந்து செய்தி வந்தாலும் வரலனாலும் அவங்க அந்தந்த மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது போக எல்லா அணிகளும் ஏற்கனவே ஐடி விங்கோட கூட்டம் இவரே நடத்தினார். அது போக மற்ற அணிகளுக்கு நீங்கள் சொன்னது போல் மற்ற அணிகளுடைய கூட்டங்களும் நடக்குது. பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுட்டாங்க. இது ஒரு அரசியல் கட்சி இதை எப்போதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தல் எப்போ அப்படின்னாலும் தயாராக இருக்க வேண்டியது தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க. நீங்கள் பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பெரும்பாலும் அவங்க எல்லா நேரத்துலையுமே எலெக்ஷன் மோடில் தான் இருப்பாங்க. தேர்தல் நாளைக்கே வர்றது போல தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கமாக இருக்க முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் இன்னைக்கு செய்யக்கூடியது எல்லாத்தையும் லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் செஞ்சுருந்தா லோக்சபா எலெக்ஷனில் ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கும். அல்லது இப்போ கிடச்சிருந்ததை விட வாக்கு சதவிகிதம் அதிகம் கிடைத்திருக்கலாம். அல்லது ஒரு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஒரு வேளை அப்படி ஆகியிருந்தா நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுக்காக ஏன் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா தேர்தலுமே ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமானது தான். முக்கியத்துவம் கொடுக்காம எந்த தேர்தலையும் நீங்க சந்திக்க முடியாது. அதாவது இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்த கட்சி, தனித்து போட்டியிட்ட கட்சி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அதுவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை, ஒரு பிரதமரை தீர்மானிக்க வேண்டிய தேர்தல் அப்படின்ற போது இங்கே நம்பர்ஸ் தமிழ்நாடு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சிக்கு நம்பர் குறைவதற்கான ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஒருவேளை அதிமுக அந்த கூட்டணியை சரியாக தீர்மானித்திருந்தால் அல்லது அப்பவே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் செஞ்சது போல அவர்களுக்கும் ஒரு இடம் இருந்திருக்கும். அதை அவங்க தவற விட்டுட்டாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அது தேர்தலுக்கு அப்பவே தயாரா இருந்தாங்கன்னா கூட்டணி வச்சோ வைக்காமலோ ஒரு கணிசமான இடங்கள்ல அவங்களால பெற்றிருக்க முடியும். ஒரு நீ கணிசமான இடங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடங்கள்ல எல்லாத்துலயுமே அவர் கிளைம் பண்ணது என்னன்னா, போன தேர்தலை விட இந்த தேர்தலில் நாங்கள் 1% வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோம். 34 தொகுதிகளில் போட்டியிடுறது எப்படி, 19 தொகுதிகளில் போட்டியிடுறது எப்படி, இதுக்கு வாக்கு சதவீதம் 1% இதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? அதாவது ஆக்சுவலாக ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை. அதை அவங்க இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு தொகுதிகள்லையும் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு சின்ன இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒருவேளை நான் தவறாக இருந்தால் ஷியாம் சாரோ இல்லை ஒரு சுப்ரமணியம் சாரோ கரெக்ட் பண்ணலாம், தப்புன்னு சொல்லலை.
ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த பார்ட்டியோட தலைமைக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய யூனியன்ல இருந்து தான், அதாவது யூனியன் செக்ரட்டரிஸ் கிட்ட இருந்தும் அவங்களுடைய ஒன்றியங்கள்ல இருந்து தான் அவங்களுக்கு எப்போதுமே தலைமைக்கு வந்து ஸ்ட்ரென்த் வருது. ஆனால் அந்த ஒன்றியங்களினுடைய பலம் வந்து, ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவரோட ஃபேன் கிளப்ஸ் எல்லாமே முதல்ல ஒன்றியமாக தான் மாற்றப்படுது. அந்த ஒன்றியம் தான் பலம் பொருந்தியதாக இருக்கிறது. அங்கே தான் அந்த மேன் பவர் அதிகமாக இருக்கு. அவங்க தான் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. இப்போ வந்து அந்த ஒன்றியங்களுடைய பலம் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் மாவட்டங்கள் அதிகம் பண்ணாங்க, மாவட்ட செயலாளர்களை நிறையா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்களுக்கு பொறுப்பு இருந்தாலும் அந்த ஒன்றியங்களுடைய பலத்தை எந்த விதத்திலையுமே குறையாமல் ஜெயலலிதா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஒன்றியங்களுடைய பலம் வந்து பெருவாரியாக பெரும்பாலான இடங்கள்ல குறைஞ்சிருக்கு. அது வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்களா? ஏடிஎம்கேல இருந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்களா? வேற கட்சிக்கு போகல. கிராஸ் ஓட்டிங் நிறைய இருந்தது. அமைதியா இருந்துட்டாங்க நிறைய பேர், வாக்களிக்க வராம. பூத் கமிட்டிஸே ஒர்க் பண்ணாம இருந்துட்டாங்க நிறைய இடங்கள்ல. இந்த லோக்சபா போல்ஸ்ல நீங்க வந்து 11 மணிக்கு மேல நிறைய பூத்துகள்ல அதிமுகவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இல்லாத நிலை இருந்தது. எப்படி வந்து அலோவ் பண்ண முடியும்? புது மெம்பர்ஸ் ஆட் ஆகாம இருக்காங்களா? இல்ல, நான் பலம் குறைஞ்சிருக்குங்கிறத வந்து மேன் பவர் இல்லங்கிறத நான் சொல்லல, ஒர்க் பண்ணலங்கிறத நான் சொல்றேன். அதாவது தலைமைக்கான பலம் வந்து அவங்களுக்கு ஒன்றியத்துக்கிட்ட இருந்து வரும். அந்த ஒன்றியத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய பலம் இந்த முறை இல்லாமல் இருக்கிறது. ஏடிஎம்கேலயே இருந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமா, கிராஸ் ஓட்டிங் இருந்தது. கிராஸ் ஓட்டிங் இருந்தது. கிராஸ் ஓட்டிங்கை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா அமைதியா வாக்களிக்க போகாமலே இருக்கிறது. அது வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இத்தனைக்கும் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்கள் இரட்டையில இருந்தது, ஒற்றை தலைமை இருந்தது. அவர் வந்து கட்சி அவருக்குள்ள கைக்குள்ள தான், அவர் கையில தான் வச்சிருக்காரு, அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில கூட அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சரி, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இத்தனை கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருச்சு, அதை அப்படியே விட்டுருவோம், அது பழசு, பேச வேண்டாம் அப்படின்னு. இப்ப வந்து அந்த குரூப் கிளாஷஸ் பாருங்களேன் நீங்க, எல்லா இடங்கள்லயும் கள ஆய்வுல எல்லா இடங்கள்லயுமே குரூப் கிளாஷஸ் நடக்குது. நிறைய இடங்கள்ல மீடியா உள்ள அலோவ் பண்ண வேண்டாம், மீடியாவுக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு பேசினாலும் எல்லா இடத்துலயும் ஜனநாயகம் இல்லையா? கட்சி ஜனநாயகம் தான், கட்சிக்குள்ள நடக்கிற ஜனநாயகம் தான். ஆனா இதை வந்து எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ அவர்களால் ரொம்ப ஈஸியா ரிசால்வ் பண்ண முடிஞ்சுது. வெளியில பேசப்பட்டாலுமே இன்றைக்கு பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு அதை சால்வ் ஆயிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஒன்றும் வேண்டாம். இப்ப சமீபத்தில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேடையில தங்கமணியை வச்சுக்கிட்டே வந்து பேசுறாரு, கூட்டணிக்கு நிறைய பேரை கூப்பிடுறோம், 100 கோடி கொடு, 200 கோடி. இது வந்து ஜெயலலிதா காலத்துல ஒரு முன்னாள் அமைச்சரோ அல்லது ஒரு நிர்வாகியோ இதை பேசியிருந்தா அடுத்த நாளே கட்சியில பதவியில் இல்ல. யாராவது பேசுவாங்களா முதல்ல? அப்போ கட்சி வந்து தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, கட்டுப்பாட்டில் இல்லையா, தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கறத தான் இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இந்த கள ஆய்வுகளுக்கு பிறகு, அதற்கு அந்த எல்லா மீட்டிங்ஸும் முடிஞ்ச பிறகு, சார்பு அணிகளை பலப்படுத்தின பிறகு, பொதுக்குழுவுக்கு பிறகு இது வந்து மாறலாம். ஆனால் பொதுக்குழுவுல இது போல யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா வழக்கமாக அதிமுகவில் ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணுவாங்க, தலைமைக்கு வந்து அந்த ரெசல்யூஷன்ஸில் கூட்டணி குறித்து முடிவு செய்கிறதும் அடுத்த கட்டத்துக்கு என்னென்னங்கிறத முடிவு செய்கிறதும் தலைமைக்கு வந்து அதிகாரம் கொடுத்துட்டு பொதுக்குழுவும் செயற்குழுவும் முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை ஒருவேளை அந்த ஏற்கனவே அந்த 6 பேர் போய் சந்திச்சது அவர் இல்லைன்னு மறுத்தார். ஆனால் அப்படி அந்த நிர்வாகிகள் யாரும் எந்திரிச்சு திரும்பவும் கட்சியை ரீயூனைட் பண்ணணும், இல்லை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் இது யாராவது பேசினாங்க அப்படின்னா அந்த டெமோக்ரஸியை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு உண்மையிலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். திரு சுப்ரத்னம், பொதுக்குழுவை கூட்டுறதுங்கிறதே திரு இபிஎஸ் உடைய பலமா பார்க்க முடியாது. அதாவது அவங்க மேடம் நம்ம அப்ஜெக்டிவா அனலைஸ் பண்ணாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும், பதிவு செய்யப்பட்ட அரசியல் இயக்கமும் ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவை கூட்ட வேண்டும், ஆண்டுக்கு 1 முறை பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்பது நீங்கள் சொன்னதை போல பைலா கட்சியோட உள்ளமைப்பு விதிகள் சொல்லுது. அது அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து டிசம்பர் மாதம் அம்மா குறிப்பாக அந்த அம்மா இன்னும் சிறப்பாக பண்ணுவாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி பொதுக்குழு கூட்டி அன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புவாங்க. அம்மா வந்து கேடட்ஸோட முறையில் எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா, 15ஆம் தேதி தானே பொதுக்குழு நடக்க போது, அதை சிறப்பாக செய்கிறாரா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு தானே முடிவுக்கு வரோம். இல்லைங்க, அந்த பொதுக்குழு நடந்த விதத்தை சொல்கிறேன். அம்மா காலத்தில் புத்தாண்டு பிறப்பதற்கு முதல் நாள் பொதுக்குழு கூட்டி வாழ்த்து சொல்லி ஒரு பேரங்க அண்ணா சொன்னது போல
கழகம் ஒரு குடும்பம் என்பதை போல ஒரு தாயை போல பொதுக்குழு உறுப்பினர்களை வாழ்த்து நல்ல உணவு வழங்கி உபசரித்து அனுப்புவார்கள். அவர்கள் உற்சாகத்தோடு சொல்வார்கள் களத்தில் வந்து. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க கட்சி ஒட்டுமொத்தமாக ஆளுகைக்குள் கொண்டு வருகிறாரா என்ன கேட்டிருக்கீங்க. சிங்கிள் லீடர்ஷிப்னு வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து சிவில் சிவிட்டிஸ் பெண்டிங் பிஃபோர் த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன ஓஎஸ் ஒரிஜினல் ஷூட் வந்து மூல வழக்கு இன்னும் வந்து நிலுவையில் இருந்தாலும் கூட ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் போட்டி பொதுக்குழுவை கூட்ட முடியல கட்சி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது போட்டி குழு பொதுள்ள அளவு போட்டி பொதுக்குழுவை கூட்டி இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதாக்கி கட்சியை சின்னாபின்னப்படுத்தி நாங்கள் விரும்பல. ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தளவு இல்ல பொதுக்குழு கூட்டுற அளவுக்கு பலம் இல்லையா? இல்ல நிச்சயம் நாங்கள் மாவட்டந்தோறும் 72-75 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் போட்டாச்சு, ஒன்றிய நகர செயலாளர்கள் போட்டாச்சு, கிளைக்கழகங்கள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சிக்கல் இருக்கு? நாங்க என்னன்னா ஏடி போட்டி நடந்து இந்த விவகாரத்தை பெருசாகி இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் சரி அண்ணன் திரு வைத்தியலிங்கம் போன்றவர்களும் சரி எப்படியாவது இந்த இயக்கத்தை இணைத்து மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெற்று ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதுமே அதிமுக தான் மாற்று இயக்கம் என்ற ஒரு நிலையை நிலைநாட்டுவதற்கு என்ன நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். செயல்படுத்துறாருல சார்பு அணிகளுக்கு பொறுப்பாளர் போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ கள ஆய்வு நடத்துறாங்க, அதை தொடர்ந்து பொதுக்குழு நடத்துறாங்க, கட்சியை ஆக்டிவா தானே வச்சுக்கிறாரு. ரொம்ப அவரு ஆளுகைக்குள் கொண்டு வருவது சரிங்களா, கட்சியை ஒற்றுமையுடன் கொண்டு செல்லக்கூடிய ஆளுமை அவருக்கு இருக்கிறதுங்கிறது தான் கேள்வி. ஒருவேளை அவருக்கு கட்சி எப்பவுமே கேடர்ஸுங்க கழக நிர்வாகிகளுக்கு தலைமை மேல வந்து ஒரு மாரல் ஃபியர், மரியாதையுடன் கூடிய ஒரு அதாவது பயத்துடன் கூடிய ஒரு பற்று இருக்கணும் கார்த்திக் சார். இன்றைக்கு அது வந்து தட் இஸ் ஆல்டுகெதர் லாஸ்ட். கட்சியிலும் இருக்கிறது முரண்பாடுகளே இல்லாத கட்சி, முரண்பட்டே செயல்படாத நிர்வாகிகள்னு ஏதாவது ஒரு கட்சியில எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. அது என்னன்னா அவங்களுக்குள்ள பேசி அதை ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றுல இந்த மாதிரி மேடையில குஸ்தி நடந்து எங்கேயுமே பார்த்துடலாங்க. நானும் வந்து 1991 எம்எல்ஏ நேரடியாக இயக்கத்தோட தொடர்பு உள்ளவன். எப்பவுமே மாவட்ட செயலாளரோட அறையில் வச்சு பேசுவோம், இல்லையாட்டி தென் மாவட்டங்களில் அன்றைக்கு சேடவட்டி முத்தையானனோட கவனத்துக்கு கொண்டு போவோம். இது வித்தின் த 4 walls things will be resolved. இவ்வளவு வெளிப்படையாக அதிமுக நிர்வாகிகள் மோதி நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அருள்ந்து மன்னிக்கணும் காங்கிரஸ் தோழர்கள், காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிங்கிற காரணத்தினால மாநில தலைமை தனிப்பெரும் மாநில தலைமை இல்லாதனால அங்கே தான் கூட்டங்கள் போட்டால் ஒவ்வொரு குரூப்பும் கோரிக்கை வச்சு வேட்டி உருவிட்டு போவாங்கன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு இன்றைக்கு பாருங்கள், இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஒரு காலத்தில் நார்த் இந்தியாவில் எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் கேட்பாங்களா, எங்கள் எம்பிகள்லாம் சொல்லுவாங்க எப்படி அல்தோ ஜெயலலிதா மேடம் இஸ் உமன் பெண் தலைவியாக இருந்தால் கூட இவ்வளோ மிலிட்டரி டிசிப்ளின் ஒரு இயக்கத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சியினர் நடத்தக்கூடிய கல்யாணத்தை கூட போனால் நடவடிக்கை ஆகுன்னு ஒரு சாதாரண தொண்டன் கூட பயந்துக்கிட்டு இருக்கானே. இந்த மிலிட்டரி டிசிப்ளின் ராணுவ கட்டுப்பாடு எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஒரு ஆச்சரியப்பட்ட தலைவர்கள் கேட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி இந்த பயம் கார்த்திக் சார் இரட்டை தலைமை வரையில் இருந்தது. ரெட்டை தலைமையில் நான் சட்டமன்ற தேர்தல் சந்திச்சோம்ல, நான் கூட நிலக்கோட்டை தொகுதிக்கு சீட்டு கேட்டேன். லாஜிக்கலை பார்த்தா அங்கே முரண்படுறதெல்லாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தான். இல்லை ஓபிஎஸ் ஆதரவு நாங்கள் தான் வெளியில் வந்துட்டோமே, எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. நான் என் டாக்கிங் போட்டு ஒற்றை தலைமை காலகட்டம் 2021 முன்னாடி ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்போ நான் கூட தான் சீட்டு கேட்டேன். சீட்டு இல்லை, நாங்கள் உடனே சலாம் போட்டுட்டு மறுநாள் போய் களப்பணிக்கு போயிட்டோம். அதுதான் நடவடிக்கை. அந்த ரெட்டை தலைமை இருந்தாலும் அந்த டிசிப்ளின் இருந்துச்சு. இன்றைக்கு அவர் என்ன சொன்னார், 75 தொகுதி நாங்கள் வந்துட்டோம், ஒற்றை தலைமை மட்டும் கொடு, நான் பிச்சு எடுத்துறேன்னாரு. இப்போ மீண்டும் ரெட்டை தலைமை வந்துடுச்சுன்னா இந்த முரண்பாடுகள் வராது. எந்த ஒரு தலைவருமே மக்களுடைய மனநிலையை உணர்ந்து அதற்கு தகுந்த ஒரு இயக்கத்தை தட் மூவ்மெண்ட் வில் பிகம் வைப்ரண்ட். சரிங்களானே, அப்பதான் அது உயிரோட்டமான இயக்கமா இருக்கு. அதை விட்டு போட்டு தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று அதை என்ன சொல்றதுக்கு சங்கடப்பட்டு சொல்றேன் இந்த வார்த்தை. சிலர் திவாலான கம்பெனி கூட சேர்மன் போர்டு தொங்கன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செயல்பாட்டை ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடியவர் அமைத்துக் கொண்டால் ஒரு இயக்கம் குழந்தைகள் இல்லாத ஒரு தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கியது. அதை விட தியாக வாழ்க்கை வாங்க புரட்சித்தலைவர் அம்மா கட்டி காத்தது 33 வருஷம் ஆளுங்கட்சி. ஆனால் அடுத்த தேர்தலில் அவர்கள் 10 ஆண்டு காலம் 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி இவர்களிடம் ஒப்படைத்து சென்றால் பல சிக்கல்களை மீறி முதல்வர் துணை முதல்வர் என்ற ஒப்பந்தம்லாம் உருவாகி நல்லா போயிட்டுல சிஸ்டத்தை அதை டீரைல் பண்ணது யாருங்க? அதற்கான என்ன காரணம்? எந்த பேராசை?
உங்களால எடுத்து செல்ல முடிகிறதா? இன்னைக்கு வந்து இது இயக்கத்துக்கு கேவலம். எங்க ஒரே அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில, தஞ்சாவூர்ல, மதுரையில, மதுரை ராஜன் செல்லப்பாவெல்லாம் ஸ்டால்வார்ட்டுங்க. அங்கெல்லாம் எதிர்த்தே பேச மாட்டாங்க. மரியாதை இவங்க எல்லாரும் முரண்பட்டாங்க. மேடையிலேயே நீங்க சொல்ற மாதிரி கைகலப்பெல்லாம் வந்துச்சு. ஆனா யாருமே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு கொடுத்து இல்ல ஓபிஎஸ் அழைச்சு நீங்க வந்தாதான் நாங்க எல்லாரும் ஒண்ணா இருப்போம்னு யாரும் அழைக்கவே அந்த இல்லையே. குரல் சொல்றதுக்கு தான் சார், அந்த குரல் சொல்றது அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இல்லன்னா அமைதியா சொல்லிக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட ஏங்க நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, எங்க கருத்து கேட்க தானே வந்தீங்க, எங்களை பேச விடுங்க, ஏன் ஓட்டு தோத்தோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். தென் மாவட்டங்களில் எம்பி எலெக்ஷனில் 7 தொகுதி டெபாசிட், தென் மாவட்டங்கள் 5 போயிருக்கு. என்ன கம்யூனலி போலரைஸ்டு பார்ட்டிஸ், அதை வந்து நீங்கள் என்ன யாரால் அவர் உதவி பெற்றாரோ அந்த 3 பேரும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் பழிவாங்கப்பட்டதாக அந்த சமுதாயம் உணர்கிறது. சாதியே இல்லாத கட்சி அதிமுக. ஆனால் ஜாதி இல்லைன்னா இன்றைய நிலையில் அன்றைய சூழல் உருவாகி விட்டது. இப்பொழுது சமதர்ம இயக்கம் தான் அதிமுக, திராவிட இயக்கமே தொட்டு 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 கரெக்டா ஓபிஎஸ் வர்ற மாதிரி தெரியுது. இல்ல புள்ளி நான் அப்படி வரலங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை சொல்றேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாருங்க, ஒரு முதல்வராக உதவிய திருமதி சசிகலா, அதற்கு வழிவகைகள் செய்த தினகரன், ஆட்சி நீடிக்க உதவியான ஓபிஎஸ், இந்த 3 தலைவர்களும் காரண காரியம் இல்லாமல் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ ஐரானிக்கலி ஆல் த 3 லீடர்ஸ் பிலாங் டு ஏ பர்டிகுலர் கம்யூனிட்டி. அவங்க நினைக்கிறேன் கிராமத்தில் மார்க்ஸ் சொல்லுவார், ஏன்னா ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த மாசஸ்னு. ஸோ ஆல்சோ கேஸ்ட் இட் இஸ் மோர் வெருலண்ட் தென் ரிலிஜன். கைண்ட்லி ரிமெம்பர் தட். சரி, ஓகே. திரு ஷியாம், புரியுதா யாரால அதிமுக கலாய்வுக்குள்ள குழப்பம்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதா? இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நான் 2 முறை பார்த்துருக்குறேங்க. திமுகலே இந்த சேலஞ்சு வந்திருக்கு. அதாவது கலைஞருக்கு எதிராக வைகோ போர்க்கொடி கொடுத்த போது, ஆனால் போட்டி பொதுக்குழு நடத்தினாங்க 2 தரப்புமே. கலைஞர் வந்து போட்டி பொதுக்குழு, அவர் பொதுக்குழு கூட்டி எல்லாத்தையும் அவிடவிட்டில் கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து வைகோ சீரியஸாக சேலஞ்ச் பண்ணார். கட்சி பேரும் புதைசூரியின் சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம்னு. வைகோ பின்னாடி ஒரு 10 மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, பெரிய எஸ்.எஸ். சந்திரன் மாதிரியான சினிமா ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஆனால் கலைஞர் வந்து பார்ட்டியை வந்து அவர் பிடிக்குள்ளே வச்சுக்கிட்டார். 2வது சீரியஸ் சேலஞ்சு இதே அதிமுக. நான் ஜானகி ஜெயலலிதா அணியை சொல்லலை. அதற்கு பிறகு சீரியஸ் சேலஞ்ச் பண்ணது திருநாவுக்கரசு அண்ணன், போட்டி பொதுக்குழு முசாமி அண்ணன். ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் கான்ஸ்டிடியூஷன் படி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. பி.டி. தினகரன் பெஞ்சு, சுப்ரமணியனுக்கு தெரியும். தீர்ப்பு கொடுத்த பிறகு தேர்தல் ஆணையம் வந்து அதை ஏற்றுக்கிடுச்சு. எல்லா சேலஞ்சும் அந்த சேலஞ்சுங்கிறதே முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 2 தலைவர்களும் என்ன மெத்தடை அடாப்ட் பண்ணாங்கன்னு தயவு செஞ்சு திங்க் பண்ணணும். ஒரு பார்ட்டி தன்னோட பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன்ஸை இழந்து வாக்காளர்களை மீண்டும் கவர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 R: ரீடிஸ்கவர், ரீடூல், ரீலான்ச். 3 ஆயுதம் இல்லாம முடியாதுங்க. ரீடிஸ்கவர்னா தன்னை தானே வந்து மீண்டும் ஒரு முறை இனங்கண்டு கொள்ள வேண்டும். நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், யாரோட லிகசி, ரொம்ப முக்கியங்க. அப்புறம் ரீடூல், புதிய அஸ்திரங்களை நம்ம சேர்க்கணும் உள்ள. அப்புறம் ரீலான்ச், திருப்பி பார்ட்டி வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து லான்ச் ஆகணும். இல்லாம வாக்காளர்களை கவர முடியாது. அப்படியான ஒரு நிலைமையில் அதிமுக இன்றைய தேதிக்கு இந்த கலாய்வு எல்லாத்தையும் பேசியிருக்காங்களே. கலாய்வுல நிர்வாகிகள் இப்ப நீங்க சொல்ற எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனோம், எங்க கருத்துக்களையும் கேளுங்க, வர்ற நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமே பேசாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. அது சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த குரல் வந்து மீண்டும் ஒரு முறை பார்ட்டிக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மாற்று கருத்தா இருக்கே தவிர பார்ட்டியை ரிஜுவினேட் பண்றதுக்கான வழியாக அது பிறக்கவில்லை. இப்போ ஜெயலலிதா காலம், எம்ஜிஆர் காலம், 2 காலத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரியான குரல்கள்லாம் எழுப்பியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா காலத்துல எழுப்பியிருக்கு. எப்போனா அந்த தேர்தல் வெற்றி பெறாமல் நம்ம போகும்போது இயல்பாக இந்த மாதிரியான குரல்கள் வரத்தான் செய்யும். அப்போ பார்ட்டியோட ஹையரப், பார்ட்டியோட ஹை கமாண்டு அதை என்ன பண்ணணும்னா, அதை ஏதாவது ஒரு வகையில சமாதானப்படுத்துவதற்கான முயற்சி எடுத்துட்டு தான் கலாய்வுக்கே ஆள் அனுப்புவாங்க. கலாய்வுல பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்ச பிறகு கலாய்வு யாருமே நடத்த தெரிஞ்சிருக்குமா? சுப்ரமணியன் சொல்றதா அவருக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அனுபவம், ஒரே மாதிரியான இதுதான். நம்ம பத்திரிகையாளர், அவர் அரசியல்வாதி, அவ்வளவுதான். 2 பேரும் வழக்கறிஞர்கள். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும், குறிப்பாக வெற்றி பெறாத மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கான மாற்று குரல்கள் இருக்கு, அதிருப்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்.
இன்னொன்னு மாவட்ட செயலாளர்களை வச்சு ஏற்கனவே கூட்டங்கள்லாம் நடத்தியாச்சு. இந்த அதிருப்தி குரல் எதிர்த்து இல்ல இதுல இந்த அதிருப்தின்னு சொல்றது அங்க இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளருக்கும் இல்ல இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னு அந்த ரெண்டு அணியா, இல்ல அந்த வெறுப்போ கோபமோ ஆதங்கமோ நேரடியாக திரு இபிஎஸ்ஐ நோக்கியதா இருக்கா? பொதுவாக ஒரு கட்சியில எப்போ அதிருப்தி வரும்னா, நம்ம வெற்றி பெறாம போயிருவோமோ, நம்ம கட்சிக்கு வந்து மரியாதை இல்லாம போயிருமோ, நமக்கு அடுத்த வாய்ப்பே இல்லையோ அரசியல்ல, இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அதிருப்தி வந்து பகிரங்கமாக வெளிப்படும். இதெல்லாம் தலைமை மேல நம்பிக்கை இல்லைன்னா தானே வரும். வெற்றி தேடி தர முடியுங்கிற நம்பிக்கை இல்லாட்டா அதான் கட்சியா இருக்குங்க, கட்சியா இருக்கும். அதுல எனக்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கட்சியை தன் ஆளுமைக்குள்ள கூட கொண்டு வந்துடலாம். ஓபிஎஸோட ப்ராப்ளம் என்னங்க? ஓபிஎஸோட ப்ராப்ளம் என்னன்னா, சசிகலாவை நீக்கினப்ப கையெழுத்து போட்டது யாரு? சசிகலா அம்மா போகும்போது பூச்சேரா தான் போனாங்க. அதுக்கு முந்தைய ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் தொடங்கியாச்சு. சசிகலா அவர்களை வந்து சீரியஸ் சேலஞ்ச் பண்ணது ஓபிஎஸ் தானே. அப்புறம் இரட்டை தலைமையாக இருக்கும்போது வந்து யாரெல்லாம் நீக்கினாங்க? டிடிவி வந்து 2019 வரைக்கும் அதிமுக தலைமைக்கு வந்து ஒரு போட்டி போட்டாரு. பரிசு பெட்டி சின்னம் மறந்து போயிட்டோமா? 2019 தேர்தலுக்கு வாங்கப்பட்ட சின்னம். அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு. இன்னைய தேதிக்கு அவர் என்டிஏல இருக்காரு, தேசிய அரசியல். இனி அதிமுகக்குள்ள அவர் வரப்போவது இல்ல. அதிமுக இன்றைய தேதிக்கு வந்து அந்த பழைய விஷயங்களை சொல்வது வந்து திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் நீக்கியது எத்தனை பேரை? ஏராளமான பேரை. இந்த பொதுக்குழு எதுக்கு அப்போ டிசம்பர் மாதம் பொதுக்குழு வந்து சுப்ரதர் சொல்ற பாயிண்ட் தாங்க. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பா பொதுக்குழு கூட்டணும், ஆண்டுக்கு 2. ஆமா, பைலா படி அது தேர்தல் ஆணையத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் நான் என்ன செய்வாரு நான் எதிர்பார்க்கிறேன்னா, மீண்டும் ஒரு முறை வந்து ரெசல்யூஷன் போடுவாங்க. அதிமுகவின் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்படுகிறது, இபிஎஸ் தான் இருக்குன்னு போடுவாங்க. ப்ராபபிலி ஒருவேளை நிறைய புதிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அதுல இருந்தாங்கன்னா, கலைஞர் கடைபிடித்த அதே டெக்னிக் மீண்டும் ஒரு முறை எல்லாத்தையும் அபிடவிட்ல கையெழுத்து வாங்குறது. என்ன காரணம்னா, ஏதோ ஒரு சேலஞ்ச் வந்திருக்கோ, ரெட்டையிலேயே முடக்கிடுவாங்களோ, பிஜேபி வந்து மாற்று ரூட்ல திங்க் பண்ணுதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பிறகா? மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுக்கு பின்னாடி. அப்ப அப்படியான ஒரு நிலைமை வந்து விடக்கூடாதுன்னு ஒரு தலைமை ஒரு ஏதாவது ஒரு வகையில அதுக்கு ஒரு பிரேக் போடுவாங்க. அப்ப கலைஞர் கடைபிடிச்ச டெக்னிக் என்னன்னா இதுதான். ஏன்னா அப்ப அவரும் எதிர்கட்சி தான். வைகோ வந்து பெரிய அளவுக்கு சீரியஸ் சேலஞ்ச் பண்ணாரு. அப்ப வந்து திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில அதிமுக ஆளுங்கட்சி. அப்போ கலைஞர் வந்து அதை பிளாக் பண்ணாரு, எஃபெக்டிவா பிளாக் பண்ணாரு. அந்த மாதிரியான ஒரு பிளாக்கிங் அப்படி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது எனது பார்வை. ஓகே, பாஜக திரு ஓபிஎஸ் முன்னிறுத்தி அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் வந்து இன்னமும் பலத்தோடு தான் இருக்காரா? மகாராஷ்டிராவில் திரு ஏக்நாத் ஷிண்டேவுடைய பலம் வேற, அவருடைய அணுகுமுறை வேற. உடனே முதல்வராக வருகிறார், அவர் நிறைய திட்டங்களை அறிவிக்கிறார், மகளிர் உரிமை தொகையை கொண்டு வராரு, 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அவரால் வெற்றி பெற்று கொடுக்க முடியுது. இன்னைக்கு அவராலேயே பயன் இல்லை, அவர் இல்லாமலேயே கூட ஆட்சி பொறுப்புக்கு வந்துட முடியும்னு நிலைமை மாறிடுச்சு. ஆனா இங்க ஓபிஎஸ் அந்த பலத்தோடயா இருக்கிறாரு. இபிஎஸ் பயப்படணும்? மகாராஷ்டிரா இபிஎஸ் வந்து பயப்படலைங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரோட கோல் வந்து கட்சி தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறது. காரணம் அவர் வந்து பலதரப்பட்ட சோதனைகள், கட்சி மற்றும் சின்னம். கட்சிங்கிறது அதிமுகங்கிறது அதிமுக பேரு, கொடி மற்றும் சின்னம். கொடிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, பேருக்கும் சின்னத்துக்கும் வந்து தேர்தல் ஆணையம் ஒப்புதல் தரணும். இப்படியான சூழ்நிலையில் டெல்லிங்கிற அந்த மாபெரும் முதலாளி நினைச்சு எந்த முடிவுக்கு வேணாலும் மாற்று கொண்டு வர முடியுங்கிறது இந்திய அரசியல் பலமுறை பார்த்த விஷயம்தான். அது வந்து ஒரு இயல்பான பயம். கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்றத மீண்டும் அழுத்தமா திரு இபிஎஸ் பதிவு செஞ்ச பிறகு இந்த நரேட்டிவ் மாறும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நிச்சயமாக மாறும். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இன்னும் நோட்டா பேஸ் பண்ண கட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட 10 to 15% ஓட்டு ஏதோ ஒரு வகையில இருக்கு. வலதுசாரி சிந்தனையாளர்கள் கூடியிருக்காங்க. அப்ப திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான நேரடி சித்தாந்தம். அப்ப இயல்பாக பிஜேபி ஒரு குறிப்பிட்ட பிரிவை அகற்றினால் நமக்கான வாய்ப்புன்னு நினைச்சா அது அதிமுக தானே கை வைக்க முடியும். ஏன்னா விஜய்க்கு என்ன ஓட்டு வங்கின்னு யாருக்குமே தெரியாது. அதிமுக ப்ரூவ்டு ஓட்டு வங்கி இருக்கு. அது டிஃபரெண்டா பிளான் பண்ணும்போது ஒரு வகையில வந்து முக்குளத்தூர் மக்கள் அது அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். அப்ப அந்த ஓட்டு வங்கியை கையை வைக்கணும்னு நினைச்சா உதாரணமா நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு பதவி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அவங்க அதை செய்வாங்க. அண்ணாமலையே வந்து மீண்டும் ஒரு முறை வந்து ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பெரிய அளவுக்கு அவரு இப்ப சமீப காலமா அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாரு. 30ஆம் தேதியோ என்னமோ வர போறாரு. கையில ஒரு பெரிய சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வராரு போல இருக்கு. காலையில அலாரம் வச்சு படிச்சு எந்திரிச்சு அவர் ஒரு பெரிய பரீட்சையை எழுதி
அதுல வந்து இதெல்லாம் டப்பா மரண டப்பா கதைங்க இது. அது படிச்சு எழுதி என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியல. சரி, எழுதிட்டு வராரு. அவருக்கு ஒரு வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்க. வரவேற்பு கொடுத்த பிறகு அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள வந்து டெல்லி வந்து ஓகேன்னு சொல்லிருச்சுன்னா இந்த மற்றவங்க குரல் அமைஞ்சிரும். மீண்டும் ஒரு முறை வந்து அண்ணாமலையின் குரல் எதிரொலிக்கும். கூடவே வந்து அதிமுக ஃபைல்ஸ் அவர் கிரியேட் பண்ணுவார். பண்ணாம எப்படி இருக்கு? திமுக வர்சஸ் பாஜகன்ற அந்த இருதுருவம் இன்னும் வீரியமா வந்துருமா, மாறிடுமா? வீரியமா இந்த தேர்தலில் மாறுமா மாறலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா 29ல திருப்பி ஒரு தேர்தல் வரும்ல. ஆமா ஆமா, போற போக பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருமோல எல்லாம் இருக்கு. அப்படின்னா வாய்ப்பு இருக்குல்ல. 26ல விட்டதை 29ல பிடிச்சிடலாம். 26ல விட்டதை 31ல பிடிக்கிறதுங்கிறது லாங்கு. சரி, ஓகே, அப்படி பார்ப்பாங்கல்ல. சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன், தமிழ்நாட்டுடைய அந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை மாறிடும், இல்லை சின்னம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பறிபோயிடும், கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் வருது, இந்த அச்சம் தான் காரணமா பொதுக்குழுவை வந்து கூட்டுவதற்கு? இல்ல சார், அதிமுக பொதுக்குழு கூடுவதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக கொடியில் உள்ள சிவப்பு கலர் இன்றைக்கு இரத்தக்கரையாக தமிழகத்திலே கரை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது வெட்டு, குத்து, கொலை என்று இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதிமுக இந்த கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக போர் கொடுத்து கேட்கிறது. இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை, சியாம் சார் ஒரு தெளிவான மூத்த பத்திரிகையாளர், ஒரு வழக்கறிஞர் கூட. அவருக்கு தெரியாது இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2018ஆம் ஆண்டு இப்ப அந்த இரட்டை இலைக்கு வழக்கு போடுகிற அந்த நபர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். 2021 தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலே அவர் எடப்பாடியாரை எதிர்த்து போட்டியிட்டவர். எனவே அவர் அதிமுகவில் உறுப்பினரும் இல்லை, கட்சி விதிகளின்படி அவருக்கு எந்த தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டதுங்க. இப்ப அந்த மனு வருவதற்கான காரணத்தை விரிவாக சொல்ல விரும்பல. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வீணான வதந்தியை பரப்புற செயல். மூன்றாவது, கட்சி கட்டுப்பாடுகள் வந்துவிட்டதா என்று சொல்கிறார்கள். கட்சி அதிமுக ஒற்றை தலைமையின் கீழ் வலுவாக இருக்கிறது. அப்போ தேர்தலில் தான் அது எதிரொலிக்க வேண்டும், மக்கள் ஆதரவளிக்கிறார்களா என்ற கேள்வி அடுத்து வருங்க. அப்போ 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக எப்படி செயல்பட்டது என்று தெரியுங்க, என்ன வாக்கு வாங்கியது என்று தெரியும். இப்போ 24 நாடாளுமன்ற தேர்தலும் கூட கூட்டணியே இல்லாமல் தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற சிறிய கட்சியை மட்டும் வைத்துக் கொண்டு பெற்ற வாக்குகளே திமுகவை விட ஒரு 6% வாக்குகள் குறைவு. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, போட்டியிட தொகுதி அதிகம் சொன்னாங்க. அதாவது போட்டியிட தொகுதி குறைவாக இருந்த நேரத்தில் கூட்டணிகள் அதிகமா இருந்தது. போட்டியிட தொகுதி அதிகமா இருக்கிற போது கூட்டணியே இல்லை. அப்ப இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்போ அதிமுகவின் வாக்கில் எந்த சரிவும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடுகிற போது இந்த வாக்கு வித்தியாசம் வரத்தான் செய்யும் என்பதை அதிமுக உணர்ந்தே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சியாமனுக்கு தெளிவா தெரியுங்க. நான் ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றேன். கட்சி நிர்வாகிகளே நீங்க சொல்றதை ஒத்துக்கல. இப்ப கலாய்வுல கட்சி நிர்வாகிகளே நீங்க சொல்றதை ஒத்துக்கல. திரு செல்லூர் ராஜுவுக்கும் திரு டாக்டர் சரவணனுக்கும் பிரச்சனை, திரு கணேசராஜாவுக்கும் திரு பாப்புலர் முத்தையாவுக்கும் பிரச்சனை, கும்பகோணத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும்தான் பேசணுமான்னு அம்பிகாவதி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, நாங்கள் பேசணும்னு சொல்கிறாரு. கன்னியாகுமரியில் பிரச்சனை, நெல்லையில் திரு வேலுமணி முன்பாகவே பிரச்சனை, மதுரையில் இப்போ கலாய்வு நடந்த முக்கியமான பகுதிகளில் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் ஒழுங்காக வேலை செய்யலை, இதே நிலை நீடித்தா நாம் 26லையும் எதிர்கட்சி ஆகிடுவோம், தோற்று போயிடுவோம்னு அச்சம் வந்திருக்கு இல்லையா? கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் கட்சி ஒற்றுமையாக இருக்கணுமே சார். கலாய்வு அதுதான் சார். களத்தில் சென்று தொண்டர்கள், நிர்வாகிகள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வரத்தான் அந்த குழுவை அனுப்பிச்சாங்க. இல்லைன்னு சொன்னா அப்படி பிரச்சனை வரும்னு சொன்னா நீங்க யாருமே குழுவை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதையெல்லாம் உறுதியாக முடிவு செய்துதான் தலைமை இறுதி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்தும் ஒன்று. இரண்டாவது, சியாமனுக்கு ஒரு நினைவுபடுத்துற அண்ணனுக்கு மிக நன்றாக தெரியும். அண்ணனே பல பேசிட்டாரு, நானே சொல்றேன். நான் அவரோட இருந்தவன். கையா கோவை செலியன், பிள்ளப்பன், ஜி விஸ்வநாதன் போன்றவெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராகவே கோவை பொதுக்குழு போர்க்கொடி தூக்கி அதெல்லாம் எப்படி ஆனாலும் தெரியும். இரண்டாவது விஷயங்கள் 2003ல அம்மாவில் இருக்கிற போது இதே மதுரையில இதே மாதிரி கூட்டம் நடத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டார் சார். அந்த கொலையில இன்றைக்கு இருக்கிற திரு செல்லூர் ராஜு முதல் குற்றவாளியா அன்னைக்கு பதிவு செய்யப்பட்டாங்க. அப்போ ஒரு கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு மாதிரியும் எதிர்கட்சி. அப்ப திரு எம்ஜிஆர், திருமிகு ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தாங்க. அந்த நிர்வாகிகளிடையே பிரச்சனை வருகிற போது அது அவங்களால சரி செய்ய முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு சமூக அடிப்படையில் நிர்வாகிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க, தலைவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு திரு சுப்ரத்தினம் குறிப்பிட்டார் இல்லையா? இதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு திரு இபிஎஸ்-ஆல முடியுமா சார்? அப்போ இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள், ஜாதி ரீதியாக பேசுகிறவர்கள் யாருன்னு பாருங்க, அந்த குழுவர் தான். அப்ப அவர்கள் தான் அதனாலதான் வெளியேற்றப்பட்டிருக்காங்க.
அப்போ அதிமுக என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அண்ணன் சியாம் அண்ணன் உண்மை ஒத்துக்குவார். ஏன்னா இன்று வரையிலும் அந்த மாதிரியான எந்த செயல்பாடும் அதிமுக நிச்சயமா இல்லை. இது ஏற்கனவே இப்ப இருக்க நிர்வாகிகள் கூட அம்மா காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான். அமைச்சரவை அம்மா காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைச்சர் தான். இப்ப இது மாதிரியான ஒரு முத்திரை அதிமுக குத்த முயற்சித்தாங்க. அது கூட போயிட்டு போனது இயல்பாகவே அமைஞ்சது. நீங்க இயல்பாகவே ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவங்க திரு எம்ஜிஆரும் திருமிகு ஜெயலலிதாவும் அங்க ஒன்றும் பிரச்சனை வரல. ஆனா இங்க கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் திரு இபிஎஸ், அதே மாதிரி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ்ஓ, திருமிகு சசிகலாவோ, திரு டிடிவியோ முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு இயல்பாகவே பிரச்சனை வந்த பிறகு அப்படித்தானே அணுகப்படும், அப்படித்தானே பார்க்கப்படும். சார், அதை பேசப்படுவது வேறு, கட்சியில அந்த மாதிரி இயக்கப்படாமலே வேறுங்க. அதுக்கு ஒப்பிடவே முடியாது. அதாவது எல்லாம் பேசுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. அதிமுக நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. இப்ப நீங்க பல பிரச்சனைகள் பாருங்க. நீங்க சம்பா பகுதி அந்த டெல்டா மாவட்டங்கள்ல சம்பா சாகுபடி ஒட்டுமொத்தமா அழிஞ்சு விவசாயிகள் தத்தளிக்கிறாங்க. ஆனா அதிமுக வீணா போட்டுதான் பேசுறாங்க. அது அவங்களோட விருப்பங்க. ஆனா அதிமுக பத்தி கவலை இல்லை சார். நீங்க எடப்பாடியார் என்கிற ஒரு எளிய மனிதருக்கு ஆளுமை இல்லை, ஆளுமை இல்லை எத்தனை முறை சொல்றது சார்? எத்தனை முறை பேசுறது? ஆளுமையில என்ன சார் இது? ஒரு சாதாரண எளிய மனிதர் இந்த கட்சியை இவ்வளவு நெருக்கடிக்கு பாதுகாத்து 75 வெற்றியை வரை செய்து சட்டமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்த பிறகும் 21,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார் சொன்னால் இதை விட என்ன சார் ஒரு ஆளும் வேணுங்க? அது ரெண்டு தலைமை இருக்கும்போது, திரு இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் யார் இருந்தாங்க? எல்லோரும் எதிர்ப்பு. இன்னொரு தலைமை அங்க போயிடுது, பாஜக இணைந்து விட்டது. திமுக பாஜக அதிமுக மறைமுக கள்ளக்கூடன் பொய் பிரச்சாரம் பண்ணது. இதனையெல்லாம் தாண்டி 21% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதுவே மாபெரும் வெற்றி. இந்த விஷயம் சார், 156 சட்டமன்ற தொகுதியில அதிமுக 2ஆம் இடம் பெற்றிருக்கீங்க. நீங்க திரும்ப ஒவ்வொரு ஊடகங்களையும் இதே மாதிரி அதிமுக குறித்தான பொய்யான தவறான விஷயங்களை பேசி ஒரு கருத்துக்களை உருவாக்கவே முயற்சிக்கிறாங்க. உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய செய்தார். ஏன்னா நான் ஒரு களத்துல கிராமத்துல இருக்கிறேன். பாருங்க சார், நேற்றைக்கு உடுமலையில மிக எழுச்சியான கூட்டம். யார் செய்தி சொன்னீங்க? திருப்பூர்ல மிக எழுச்சியான கூட்டம். உடுமலை ராதாகிருஷ்ணன் நடத்தினாரு, மிக எழுச்சியான கூட்டம். பொள்ளாச்சி ஜெயராம் நடத்தினாரு, மிக எழுச்சியான கூட்டம். அப்ப இது யார் பேசினா? அதாவது ஓரிரு இடங்கள்ல அம்மா காலத்திலே இது போன்று நடந்து உண்டு. எங்க பகுதியிலேயே அம்மா இருக்கிற போது பொங்கலூர் தொகுதியிலேயே அன்றைக்கு இருந்த அமைச்சர் தாமோதரன் மீது கடுமையாக தாக்கப்பட்டு தேர்தல் நேரத்தில் அன்றைக்கு அம்மாவால் நேரடி அழைத்து பேசப்பட்டது சார். இல்ல, அதாவது அதிமுகவுடைய ஆய்வு கூட்டத்துல மாற்று கட்சியை சேர்ந்தவங்க தாக்குதல் நடத்தல. மாற்று கட்சியை சேர்ந்தவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாம இப்ப செவிமடுத்து இந்த விவாதங்களை நம்ம கட்டமைக்கல. கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளே இருதுருவமா நிக்கிறாங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இந்த கருத்துக்களை வைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, சட்டமன்ற தேர்தலையும் இதே மாதிரி செயல்பட முடியாதுன்னு அதிமுகக்குள்ள இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. டாக்டர் சரவணன் அதுதானா சொல்றாரு. மாற்று கருத்தை வைக்கிறவங்க வேறு கட்சியை சேர்ந்தவங்க இல்லையே, அதிமுகவை சேர்ந்தவங்க தானே, ஏன் திரு செல்லூராஜுக்கு கோபம் வருதுன்னு அவர் கேட்கிறாரு. கார்த்திகேயன் சார், நீங்க மிகச்சிறந்த ஊடகர், உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன். பல குடும்பங்கள் சேர்ந்து நடத்துகிற இயக்கம் அதிமுக. தமிழ்நாடு முழுவதுமே எல்லா குடும்பமும் சேர்ந்து இந்த கட்சி இயக்குது. ஆனா ஒரே குடும்பம் நடத்துகிற திமுக பாருங்க, அண்ணன் பிரச்சனை இல்லையா? அழகருக்கு ஸ்டாலின் பிரச்சனை வரலீங்களா? மதுரை அலுவலகம் எரிக்கப்படவில்லையா? எத்தனை பிரச்சனை நடந்தது சார்? தாக்கிரசன் கொல்லப்படலையா? அதே மாதிரி அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை விட திமுக உட்கட்சி தேர்தல் மிக வலிமையாக நடத்தப்படுங்க. அப்படி நடத்தப்படுகிற போதெல்லாம் திரு கருணாநிதி எழுதிய முரசொலி பாருங்க, பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பல பேர் அடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியா இருக்கிற போது இந்த மாதிரி இருக்கும். ஆளுங்கட்சியில் இருந்த 10 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியில் இருந்த அதிமுக எதிர்கட்சியா வந்த பிறகு, பல சங்கங்களை சந்தித்த பிறகு இது போன்ற சிக்கல்கள் வருவது இயல்பு. அதை சமாளித்துதான் போச்சு சார். அந்த ஆளுமையான தலைவர் தான் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். ஓகே, பேசும் திருமிகு லட்சுமி. எந்த கட்சி கூட்டத்துல பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லா கட்சி கூட்டங்கள்லையும் பிரச்சனை இருந்திருக்கு. அதிமுகவுடைய கடந்த கால கட்சி கூட்டங்கள்லையும் பிரச்சனை நடந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரலையா? மற்ற கட்சிகளும் வரலையா? ஏடிஎம்கேயும் வரலையா? ஏடிஎம்கேல பிரச்சனைகள் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே. அதாவது ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபோது வீட்டு முன்னால் ப்ரொட்டஸ்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது போயஸ் கார்டன் இல்லத்துக்கு முன்னால் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2003 இங்கே கொளப்பாக்கத்தில் கட்சி உட்கட்சி கூட்டங்கள், அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு, பார்ட்டி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான கூட்டங்கள் எல்லாமே அங்கே நடந்தது. ஜெயலலிதாவே நேரடியாக நேர்காணல் நடத்தினாங்க. அந்த நேர்காணலின் போது நிறைய எதிர்கருத்துகளும் நிறைய, அதாவது அந்த மாவட்ட செயலாளர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு, இல்லை அங்கே லோக்கலில் இருக்க நிர்வாகிகள் மேலே உள்ள கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நேரடியாகவே வந்தது. அது எல்லாத்தையும் அவங்களால இமீடியட்டாக சால்வ் பண்ண முடிஞ்சது. இல்லை ஜெயலலிதா நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சரி, கட்சி தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுத்தி நடக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தால் அதுக்கு கட்டுப்பட்டு
கட்டுப்பட்டு நடந்த காலமும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கட்சியில் நீங்கள் வந்து தொண்டர்களை விட்டுருங்க, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது 3ஆம் கட்ட 4ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுருங்க. மேல் மட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்களுக்குள்ளாகவே அந்த அவங்களுக்குள்ள இருக்க அந்த கருத்து மோதல் இருக்கு பாருங்க. சரி, கருத்து மோதல் இன்னைக்கு வந்து மேடையில் பேசுறாங்க, கருத்து மோதல்கள்ல மட்டும் ஏன் பெருசுபடுத்தணும்னு கேட்குறேன். இல்ல அதாவது வந்து அந்த கருத்து மோதல்கள் இருந்து அதை வந்து இன்னைக்கே வந்து தலைமை வந்து அதை ரிசால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அது திரும்ப திரும்ப இன்னும் அதிகமாகிக்கிட்டே தானே போகுது. ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடங்கள்லையுமே அந்த குரூப் கிளாஷஸ் இருக்கு. குரூப் கிளாஷஸை தாண்டி அதுல என்ன பிரச்சனைகள் வருதோ அதை ரிசால்வ் பண்றதுக்கான ஒரு முயற்சியை இல்லை வேகமான ஒரு முயற்சியை வந்து தலைமை எடுக்கிறதாக தெரியல. இதுல வந்து ஆளுமை மிக்க தலைவர் அப்படிங்கிறத வந்து ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா ஒன்று இந்த பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் இருந்திருக்கணும், அப்படியே வெளியில் தெரிஞ்சாலும் இமீடியட்டாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்திருக்கணும். இது ரெண்டத்துக்குமான வழி வந்து தெரியல. இப்போ ஒரு பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது கூட சொன்னார், நீங்கள் வந்து அந்த பர்சன்டேஜை பற்றி பேச முடியாது, எலெக்ஷன் பர்சன்டேஜ் உண்மையிலே நாங்கள் கூடுதலாக தான் வாங்கியிருக்கோம். எந்தெந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக பலமாக இருந்ததோ அந்த தொகுதிகள் எல்லாமே அந்த பலமே போயிடுச்சு. 42% வாக்குகள் எங்கே, 21% வாக்குகள் எங்கே, 19% வாக்குகள் எங்கே, இது எல்லாமே வந்து அது வந்து என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அவங்க ஸ்ட்ரென்த்து இல்லை அவங்களுக்கான ஒர்க் பண்ணக்கூடிய அந்த உற்சாகத்தை வந்து இது குலைச்சிரும். திரு ஷாம், அதிமுக அரசியல நீண்ட வருடங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் நீங்க. இந்த மாதிரி கள ஆய்வுல ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி இதுக்கு முன்பு நடந்ததே இல்லையா? இந்த முறை தான் முதன்முறையாக இப்படி நடக்குதா? இல்லை, திருமதி லட்சுமி சொல்றது தான். அதாவது நிச்சயமா நடந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வீட்டு முன்னாடி தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஜெயலலிதா அவர்கள் அதை எஃபெக்டிவா சமாளிச்சாங்கிறது உண்மைதான். ஒன்னு ரெண்டு நடக்கிறத புரிஞ்சுக்க முடியுது, ஒரு நீக்கத்துக்கு பிறகு நடக்க போது புரிஞ்சுக்க முடியும். இது கள ஆய்வுன்னு ஒரு குழுவை போட்டு ஒரே நேரத்தில் நடத்துறாங்க, பெரும்பாலான இடங்கள்ல பிரச்சனை அப்படி நடந்திருக்கான்னு கேட்குறேன். இல்லை, இந்த அளவுக்கு பெரும்பாலான இடங்கள்ல பிரச்சனைன்னு வர்ற அளவுக்கு நடக்கலை, அதுதான் உண்மை. எல்லா ஊர்களையும் நடக்குதுங்கிறதும் உண்மைதான். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் கட்சியோட ஒற்றுமை அப்படி நம்ம பார்க்கிறதா, அப்படி இல்லைன்னா கட்சி வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளவில்லைன்னு பார்க்கறதா? எனக்கு என்னமோ புதுப்பித்துக் கொள்ளவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிகளுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிக்கிறது இதெல்லாம் சகஜம் தாங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? புதுப்பிச்சு கொள்ளலைன்னா எந்த அடிப்படையில் அது? இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா லிகசி, எம்ஜிஆர் 87 மரணங்க, ஜெயலலிதா அவர்கள் அவங்க மரணம் அடைந்து நிறைய வருடம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் லிகசி தான் ஜெயலலிதா கடைபிடிச்சாங்க. அந்த லிகசி வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் மத்தியில எல்லாம் அதே சிந்தனை இருக்குன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தேகம். சரி, அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறாங்க, ஒரு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் வந்து நம்ம ஹேர் கட் பண்ணும்போது கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறதை நம்ம பார்த்துருப்போம், நம்மளும் வெட்டியிருப்போம். நெருப்பை வச்சு வெட்டுறாங்க, கேட்டா ஃபயர் கட், அது பேர் ஃபயர் கட்டு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதாவது ஒரு டார்ச் ஃபிளேம் இருக்குங்க, முடி அப்படி சீவி விட்டுட்டு அந்த ஃபிளேமை வச்சு முடியோட ஓரத்தை எல்லாம் அப்படியே வந்து நெருப்புல கருக்குறான். ஆயிரக்கணக்கான ரூபா சார்ஜ், கேட்டா ஃபயர் கட்டுன்றான். அப்புறம் நான் யூடியூப்ல எடுத்து பார்க்குறேன், ஏகப்பட்ட வீடியோ இருக்கு, நமக்கு தான் தெரியல. அப்படி பல புதுமைகள் வந்துருச்சுன்ற. சரி, நம்ம ஒரே பாதையிலே போயிட்டு இருக்கும் போது இத்தனை வருடம் கழிச்சு ரிஜுவினேட் பண்ணணும். நிஜமாங்க சுப்ரத்தனம், நீங்க எடுத்து பாருங்களேன், முடி இருக்கிறவங்க பேசியிருக்காரு. ஈரோடு மாவட்டத்துல திரு செங்கோட்டையன் தலைமையில் நடந்த கள ஆய்வு கூட்டத்துல சட்டமன்ற உறுப்பினர் திரு பண்ணாரி பேசியிருக்கிறாரு. இளைஞர்கள் வர்றதே இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இளைஞர்கள்லாம் நம்ம கட்சியில இல்லைன்னு பேசியிருக்கிறார். அது உண்மைங்க. அவங்களை திருப்பி நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தோம். இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் பல்வேறு சிந்தனைகள், அடுக்குமாடி குடியிருப்போட அரசியலே வேறவா இருக்கு, நம்ம நடவடிக்கைகள் எடுக்கல, அதான் உண்மை. திமுக உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கலன்னு திரு இபிஎஸ் குற்றவாளியா பொறுப்பாக்கணுமா? இல்ல திரு அண்ணாமலை, திரு விஜய் போன்றவர்களுடைய வரவுக்கு பிறகு, இப்ப திரு உதயநிதி பொறுப்பேற்ற பிறகு அது ஏடிஎம்கே பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் யதார்த்த நிலையே இல்லைன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நீங்க வந்து அரசியலுக்கு புதியவர்கள் வர்றது அதெல்லாம் வந்து இன்னும் புதுசு இல்லைங்களா? எல்லா சினிமா ஸ்டாரும் வந்தவங்க தானே. ரஜினி வரும்போது எத்தனை பேர் போட்டி போட்டு போனாங்க? 95 ரஜினியை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ரஜினி விட்டுருங்க,
95 ரஜினிகாந்த் வரும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது. வைகோ அப்போ அதே நேரத்துல வராரு, வைகோவும் ரஜினியும் கூட்டா சேருவாங்க, காங்கிரஸ் ரஜினியும் கூட்டா சேருவாங்க, எவ்வளவு யூகங்கள் இருந்தது. அதெல்லாம் வரதான் செய்யும். அரசியல்ல புதியவர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் புதியவர்கள் வரும்போது நம்மளோட பாதையை செப்பனிட்டோமா? திமுக செப்பனிடுச்சுங்க, அந்த காலகட்டத்தில் செப்பனிடுச்சு. திரு மணிகண்டன் கை உயர்த்துறார். மணிகண்டன், இது உண்மையிலேயே அதிமுக மீதான அக்கறையில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள். நீங்க கலாய்வுல கட்சி நிர்வாகிகள் வைக்கிறாங்க, வெளியில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிறாங்க. ஆனா இதை உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமா ஏடிஎம்கே எடுத்துக்குதா? ஏன்னா ஈரோடு கூட்டத்துல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறதுனால பெண்கள் ஓட்டெல்லாம் போச்சுன்னு அவர் பேசினதாக ஊடகங்கள்ல செய்தி பதிவாயிருக்கு. இளைஞர்கள் நம்ம பக்கமே இல்ல, இளைஞர்கள் வாக்கே இல்ல ஏடிஎம்கேக்குன்னு அவர் பேசினதாக செய்திகள் வந்திருக்கு. இதைத்தான் விவாத நிகழ்ச்சிகள்லையும் பேசுறாங்க. அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்த தயாரா இருக்கா ஏடிஎம்கே? சார், திரு சியாம் சார் போன்ற ஆக்கப்பூர்வமாக அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆர்வலர்களுடைய கருத்துக்களை அதிமுக நிச்சயமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறது, விவாத நிகழ்ச்சிகளோட செய்திகள் எல்லாம் மறுக்கல. ஆனா காலத்துக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்துக் கொள்ள அதிமுக மிகவும் சரியாக போய் கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்றேன், மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் அவர்கள் பல லட்சம் இந்த இளைஞர்கள் பொறுப்புகளுக்காக காத்திருக்கான்னு பேசினாரு. அவரே பொறுப்புகளை வழங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுடைய பொறுப்பு பட்டியல் பொதுச்செயலாளரிடம் சென்றிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஈரோடுல கேவி ராமையும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லோருமே இளைஞர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும். யாரு இழுக்கிற சக்தி? யாரு இழுக்கிற சக்தி? அன்புமணி இருக்காரு, உதயநிதி இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. இளைஞர்கள் போகணும்னா ஒரு புல்லிங் ஃபேக்டரா இவங்க பேரை சொல்ல முடியுது. இங்க யார சொல்லணும்? இபிஎஸ் தானா? அவர் தான் புல்லிங் ஃபேக்டரா? நீங்க ஒண்ணு இல்ல சார், நான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்த்தேன். இளைஞர்கள் அனைவருமே, மாணவர்கள், சின்ன 16-17 வயசு பசங்க கூட கூடி ஐயா எடப்பாடியார் வாழ்க என்று உணர்ச்சி வசமா பேசுறாங்க. இப்போ இளைஞர்களை, மாணவர்களை ஈர்க்க சக்தியாக எடப்பாடியார் இருக்காங்க. ஏன்னா அவர் கடந்த காலத்தில் 4 ஆண்டு காலத்தில் செய்த ஆட்சியின் போது எடுத்த நடவடிக்கை, அதெல்லாம் நான் நிறைய விளக்கமா சொல்ல விரும்பல. உண்மையில் புதிதாக ஒருவரை போட்டுத்தான் செய்ய அவசியம் இல்லை. ஏன்னா எடப்பாடியாரை பொறுத்தவரையில் கிளை செயலர் தொடங்கி பொதுச் செயலர் வரை தன் சொந்த உழைப்பால் உயர்ந்தவர். திரு ஸ்டாலினை போன்றோ திரு உதயநிதியை போன்ற பிறப்பால் பதவிக்கு உயர்ந்தவர் அல்ல. ஸ்டாலின் பிறப்பால் உயர்ந்தவர், உழைக்கலையா? ஸ்டாலினோட உழைப்பு உங்களுக்கு தெரியுமா? சொல்றாங்க திமுகவுல இருந்து ஆள் திரு மணிகண்டன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆள் இல்லைங்கிற காண்டி வாய்க்கு வந்தது பேசாதீங்க. இன்றைய முதலமைச்சர் அருமையண்ணன் ஸ்டாலினுடைய உழைப்பை குறை சொல்றவர் உங்களுடைய அரசியல் பார்வையில் கோளாறு. உங்களுடைய அரசியல் பார்வையில் இல்லைங்க, ஸ்டாலினை போல உழைக்காமல் வந்தவர்ங்கிற வார்த்தை அவர் வித்ரா பண்ணுங்க. அவர் 1000 விளக்கு இளைஞரணி அமைப்பை 14 வயசுல உருவாக்கி வந்தவர் திரு ஸ்டாலின். தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தவறான செய்திய எப்ப பாருங்க பொங்கலூர் மணிகண்டனுக்கு, சேலம் மணிகண்டனுக்கு இதே வேலைங்க உங்களுக்கு. நான் பேசுகிறேன், தவறு சார், நீங்களே அதை கரெக்ட் பண்ணிருக்கீங்க. திரு சோ அவர்களே, எந்த அரசியல் கட்சி தலைவரையும் முயற்சிக்கக்கூடிய திரு சோ அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அதை ஏற்றுக்கொண்டார். திரு ஸ்டாலின் அவருடைய உழைப்பிற்கு, அவருடைய தியாகத்திற்கு, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்ற நேரத்தில் மிசைல் சென்ற அந்த தியாகம் அரசியல்வாதி கலைஞர் மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர் உழைப்பை புறக்கொள்ள முடியாது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்றீங்களே, அவர் கேட்டார் போற போக்குல நீங்க புழுதி வாங்கி சரிங்களா? அதுக்கு எடப்பாடி மகன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? எடப்பாடி மகன் அரசியல் பண்ணலையா? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. திரு சுப்ரத்னம், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற முடிவு, அதே மாதிரி ஒத்த கருத்து உள்ள கட்சிகளுடன் கூட்டணி, இப்போ கலாய்வு, அதை தொடர்ந்து பொதுக்குழு, இந்த மாதிரி தனிச்சு செயல்படக்கூடிய இடத்துல திரு இபிஎஸ் இருக்கிறார். நீங்க விமர்சனங்களை கடந்து ஒரு கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய இடத்துல தானே அவர் இருக்கிறார். நிச்சயமா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. எப்படின்னா, திரு தலவாய் சுந்தர அண்ணன் அங்கே போய் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னார், நடவடிக்கை எடுத்தாங்க.
அன்றைக்கே என்கிட்ட கேட்டாங்க, என் நண்பர்கள் பேசுகிறப்ப இதெல்லாம் ஒரு ஐவாசி தான், தளவாயிட்ட சொல்லிட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அப்படி. காரணம் என்னென்னா தளவாய் இல்லாமல் திரு இபிஎஸ் அவர்களால் இயங்க முடியாது. கூவத்தூரில் வந்து திரு செங்கோட்டையின் பேர் முன்மொழியை போட்டு அவர் மறுத்த நிலையில் திரு இபிஎஸ் அவருடைய பெயரை முன்மொழிந்தவரே தளவாய் தான். இன்றைக்கு அவருக்கு வந்து சட்ட ரீதியாக மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் துணை நிற்கிறவர். ஒன்று இப்பொழுது சேர்த்து கொண்டார்கள். அதுபோக திரு வேலுமணி கலா ஆய்வுக்கு வந்து திருநெல்வேலி சென்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் சட்டமன்ற குழு தலைவருமாக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்தாரே. அது வந்து இருக்கட்டும், அம்மா காலத்துல அம்மா காலத்துல அம்மா காலத்துல இந்த மாதிரி எல்லாம் எந்த விளக்கமுமே சொல்ல முடியாது. ஒரு பாலிசி மகன் கல்யாணத்துக்கே போக முடியாதுன்ற மாதிரி பாலிசி டெசிஷன் அதை நீங்க வரவேற்கிறமா? பாலிசி டெசிஷன் நேரமே இல்ல. இந்த கான்டெக்ட்ல தான் ரெஃபர் பண்றேன். இவர் வந்து உறுதியா இருக்காரு, பிஜேபி அந்த இதுல இருக்காருன்னா அங்கேயே வந்து திரு வேலுமணி, தங்கமணி பிஜேபி கூட்டணி இல்லன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் உறுதியா இருக்காரு. அவர் இருக்காருங்க. அதுல வந்து மற்ற மாற்று கருத்துகளும் இருக்கு, சரிங்களா? அதுல மாற்று கருத்து அதனுடைய வெளிப்பாடு தான். அவங்க வந்து ஒரு காரணம் சொல்லலாம், நான் சந்திச்சது மகன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைன்ட்டு, நான் பக்கத்து ஊருக்காரன் தான். அந்த மாதிரி சமீபத்தில் பார்த்தா ஒரு மகன் கல்யாணம் நடந்துச்சு, இமீடியட் ஏற்பாடு அங்கே நடக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இட் வாஸ் அ ரீசன் கிவன், தட்ஸ் ஆல், சரிங்களா? ஒன்று. எனவே வந்து அதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, டான்சில் அம்மா வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்துனாங்க. எத்தனை சேடவட்டி முத்தைய அண்ணன், ஒரு கருப்பசாமி பாண்டியன், உங்களுக்கு வந்து ரகுபதி அண்ணன், செல்வ கணபதி, ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் நீக்கினாங்க. என்ன கட்சி மீண்டும் வலுப்பெற்றது, எந்திரிச்சு ஒன்றும் பண்ண முடியும். அதே மாதிரி கொலைப்பாக்கத்தில் பல பேர் சொன்னாங்க, இது கொலைப்பாக்கல்ல கொலைப்பாக்கன்ட்டு நினைச்சவங்கள போடுறாங்கன்ட்டு மேடம் கூட சொன்னாங்க. அத்தனைக்கு பிரச்சனைகள் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு யாராச்சும் குற்றம் வச்சுன்னா சீனியர் லீடர்ஸை வச்சு உடனே ஒரு கேள்வி உடனே அந்த மாதிரி ஆளுமைங்கிறது அதுதான். ஒரே ஒரு தயவு செய்து இவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறாங்க. சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுத்தா அதிமுக டெபாசிட்டில் இருந்தது 88, தோற்றது 218, மூணாவது இடம் 108, நாலாவது இடம் 30. இந்த இடையில பார்த்தீங்களா 108 மூணாவது இடம், நாலாவது இடம் 30 நீங்க கூட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 வருது. அதனால தான் செகண்ட் பிளேஸுக்கு ஏடிஎம்கே இஸ் ஆல்ரெடி ரெலிகேட்டட் டு தி தேர்ட் பொசிஷன். அதுதான் இரண்டாவது இடத்துக்கு யார் என்ற நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டிருக்கிறது. திரு சுப்ரத்னம் பேசுனதுலேருந்து ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லைன்னா வேற எந்த முயற்சிகளும் 3PS-க்கு கை கொடுக்காதுன்னு வந்து நிறுத்துறாரு. அதுதான் செய்யணுமா? இல்லை, இன்னும் நாட்கள் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. அதிமுகவினுடைய தலைமை நினைத்தால் எல்லா இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லா இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைப்பு இல்லாமலேயே மீண்டும் அவரால் வந்து எடுத்துக்கிட்டு வர முடியும். ஒருங்கிணைப்பு வேணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போகணுன்னா ஜெயலலிதா வந்து, அதாவது அப்போ கட்சி வேறு மாதிரியாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லலாம். 96 வந்து ஜெயலலிதா அரெஸ்ட்டு, ஏகப்பட்ட வழக்குகள், அதற்கு பிறகு வந்து படுதோல்வி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவங்களால ஒரு பெரிய நம்பர்ஸ் வாங்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது 2001 ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க முடிந்தது. அதோட சேர்த்து தனித்து ஆட்சி அமைக்கவும் முடிந்தது 2001. இப்போ அதை வந்து அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. கட்சி வந்து, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக அப்படிங்கிறது, திமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுகன்ற போது ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நிறைய இடங்களில் கரப்ஷன் ரேம்பண்ட்டாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலராக தான் இருக்காங்க. ஆனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல அதிமுக இப்போ வரைக்கும் அதிமுகவினுடைய தலைமை அதை உணரவில்லை. ஒருவேளை உணர்ந்து வேகப்படுத்தினால், செயல்படுத்தினால், அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான